சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நீங்க அண்ணி, அக்கா அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில கட்டத்துக்கு மேல அம்மா கதாபாத்திரங்கள் அப்படின்னு கூப்பிடும்போது அனியன், சங்கர் சார்ஸ் ஃபிலிம், விஜய் சார் நாங்கெல்லாம் மாடியில விளையாடிட்டு இருந்தோம். அந்த கொஞ்ச நேரத்துல யார் யாரு விஜய், யார் ஹீஸ் லைக் டொர்னேடோ. அது எப்பவுமே செம்ம கியூட்டான ஒரு காம்பினேஷன் நான் ஃபீல் பண்ணேன். தட்டாசின் வடிவேலு வேண்டியனோ. நீதான் இன்ஃபர்மேஷன். நான் ரொம்பலாம் பேச மாட்டேன் லொகேஷன்ல. வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். ஸோ அவர் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப. சினிமாக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அண்ணி, அக்கா அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு அம்மா கேரக்டர். மாதனோட அண்ணி நிறைய படத்துல பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, நீ நிஜமா நீ மாதனோட அண்ணி? அவர் அதை நோட் பண்ணி ஏதாச்சும் பேசியிருக்கிறாரா? மேபி, பட் நான் இதை பத்தி அவர்கிட்ட நான் இன்னும் பெருசா நான் பேசுறது இல்லை. ஸோ யா மேபி. நீங்க அண்ணி, அக்கா அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில கட்டத்துக்கு மேல அம்மா கதாபாத்திரங்கள் அப்படின்னு கூப்பிடும்போது அனியன், சங்கர் சார்ஸ் ஃபிலிம், போக்கிரி. Yeah, I was thinking, oh my god, அம்மாவா? இன்ஃபேக்ட் போக்கிரி ஆடிஷன் அப்படின்னு எல்லாம் ஆஃபீஸ் கூப்பிட்டு இருந்தாங்க, ஜஸ்ட் டு கன்ஃபார்ம் இட். அப்போ தேசர் அசனுக்கு அம்மா சொன்னா, ஓ அப்படிங்களா, அசனுக்கு அம்மா கரெக்டா இருக்குமா மேடம், கரெக்டா இருக்கும். So actually on the sets of Prabhudeva's film, it was very nice working with Asin. And அது எப்பவுமே செம்ம கியூட்டான ஒரு காம்பினேஷன் நான் ஃபீல் பண்ணேன். தட்டாசின் வடிவேலு வேண்டியனோ செம்ம கியூட் காம்பினேஷன் அமைஞ்சிச்சு. ஸோ யா. இப்படி அதுல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அக்கா அண்ணி அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அம்மானா ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி அதுலயும் நம்ம கண்டினியூ பண்ணிடுவாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர், யோசனை அதான் நிறைய வந்துச்சு அவங்களுக்கு. அப்படி ஒரு இடம் இந்த ஃபீல்ட்ல எனக்குன்னு இருக்கும்போது அதை விட என்னங்க, ஜஸ்ட் திங்க், சோ நைஸ் இல்ல? கண்டிப்பா. யா. சின்னதா ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். ஓகே. இப்ப தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா முக்கியமான இயக்குனர்களா இப்ப வரைக்கும் இருக்கிற எல்லாரும் கூட நீங்க வேலை பார்த்துட்டீங்க. ஓகே. எஸ். அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி பத்தி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். ஓகே, லெட்ஸ் see if I can remember. மணி சார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணி சார் கூட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எக்ஸெப்ட் ஆன் த செட் ஃபார் த ஷார்ட். மணி சார் கிட்ட ஐ திங்க் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் எதிர்பார்க்குறாரு. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு அது இல்லை, ரைட்? ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜில் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருந்தா மேபி. தட்ஸ் அபவுட் இட். பட் there was no much of interactions. அவரை பற்றி நல்ல பெருசாக சொல்ல முடியாது. ஓகே. ஐ ஹோப் ஐ ஒர்க் வித் யூ மணி சார் சம்டைம். கூடிய சீக்கிரம் நடக்கும் மேம். அடுத்து ஒரு குயிக்கி வேற பண்ண போறாரு சங்கர் சார். சங்கர் சார் வந்து வெரி, நான் அவர் கூட ஒர்க் பண்ணது வெரி ஈஸி கோயிங் அண்ட் வெரி பிளான்ட் பர்சன். நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய மானிட்டர்ஸ் பார்ப்பார். when everybody வந்து அவங்க டைலாக்ஸ் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அவர் கூப்பிட்டு சின்ன கரெக்ஷன் சொல்லி he'll do a single take. அந்த மாதிரி ஒரு பர்சன், வெரி வெரி கேஷுவல் அண்ட் கம்போஸ்ட் பர்சன். ஜிவிஎம் சார், நீதான் இன்ஃபர்மேஷன். அதுவும் ஒரு வெரி ஸ்மால் பார்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். I don't think I did interacted very much with sir. அப்பெல்லாம் my initial years அதெல்லாம். ஓகே. இனிஷியல் இயர்ஸ்ல நான் ரொம்பலாம் பேச மாட்டேன் லொகேஷன்ல. வாக்மேனோட உட்காந்துட்டு இருப்பேன். இப்போ மொபைல்லே இருக்கு. அப்பெல்லாம் வாக்மேன் எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா வேடிக்கை பார்ப்பேன் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிலாம். ஸோ இந்த காதுல பிளக் போட்டு கொயட்டா உட்காந்துட்டு இருப்பேன். ஹரி சார் வந்து ஹீஸ் லைக் டொர்னேடோ. and he will pull everything together with him, everybody will run. அந்த மாதிரி ஹரி சார். ஸோ ஹரி சார் கூட again interaction with the directors not much, but ஷார்ட்ல நான் மீட் பண்ணதும் அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் பார்க்கும்போது ஐ திங்க் ஹீஸ் போன ஜன்மத்தில் he would have been a sportsman. ஏன்னா ஆமா, அந்த எவரெடி பேட்டரி மாதிரி. and hats off to his working skill and his quickness in finishing, very fast. ஓகே. விஷ்ணுவர்தன் சார். Recently I worked with Vishnuvardhan sir. He's also very comfortable person to work with. Very casual எல்லாமே ஹேண்டில் பண்ற person. and I think as an actor வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தது ஒர்க்கிங் ஸ்பேஸ். ஏன்னா தட்ஸ் அ பிக் திங். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இமோஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து டக்குன்னு வராது இல்லையா? யூ நீட் டு பி கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஷூஸ். ஸோ ஐ திங்க் யா. சுந்தர் சி சார் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கூட நான் ரொம்ப ஃப்ரீயாக இல்லாத டைம் ரொம்ப கொஞ்சம் ஐ யூஸ்ட் டு சிட் குவைட்லி. அதனால ஐ டோன்ட் கெட் அ சான்ஸ் அகெயின் டு இன்ட்ராக்ட் வெரி மச். அது ஒரு பர்டிகுலர் டைம் அங்கே. அது நான் ரொம்பலாம் பேச மாட்டேன் அப்போல்லாம் லொக்கேஷனில். கொஞ்சம் ஷார்ட்லன்னா கேரவேனில் உட்காந்துடுவேன் அந்த மாதிரி. பட் அதர்வைஸ்
ஹீஸ் ஆல்சோ வெரி நைஸ் பர்சன் டு ஒர்க் வித். வெரி ஹாப்பி ஆன் த செட். ஓகே ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணுவாங்க ஓகே. அவங்க எல்லாரும். இதுக்கப்புறம் நாங்க சொல்ற பேர் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். ஓ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஓ வைரா காஷ், வை. ஷீ இஸ் ஐ திங்க் ஐ அவங்களும் நல்லா பிளான் பண்ணுவாங்க. ரொம்ப வெரி ஐ யூஸ் டு அட்மயர் ஹர் ஒர்க்கிங். அவங்க அவங்க மானிட்டரே பார்த்துட்டு இருப்பாங்க. யார் கணக்கு படாததெல்லாம் அவங்க கணக்கு தான் படும். அந்த மாதிரி ஐ யூஸ் டு திங்க் எப்படி இவங்களுக்கு வெரி நைஸ் பர்சன் அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க் வித் லேடி டைரக்டர். ஓகே யா மை ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ட்ரஸ்ட் வாஸ் வெரி குட். ஓகே. டைரக்டர் சமுத்திரகனி சார். ஆக்டர் இல்ல one of டைரக்டர். my very favorite directors. ஓகே Somebody who will plan in advance. வந்து 2 days சொன்னாருன்னா 1 dayல முடிச்சிடுவார். his big power is his planning. அவரை மாதிரி I think somebody who plans extremely well. And வினோதே சித்தம் ஷூட் பண்ணும்போது there was one scene நான் வந்து சின்ன பொண்ணுக்கிட்ட பேசுறது. ஸோ அந்த பர்டிகுலர் ஷாட்டுக்காக கேமரா வாஸ் ஜஸ்ட் இப்போ நீங்கள் உட்கார்ற மாதிரி நானும் என் பொண்ணும் டக்குன்னு அவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு சொன்னேன், என்ன ஆயிடுச்சு கண்ணி, நான் சொல்கிற மாதிரியே செய். தட்ஸ் இட். அவர் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி அந்த எக்ஸ்பிரஷன் வாங்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த மீட்டர் அப்படின்றது. அண்ட் சமுத்திர கண்ணி வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் கேபி சரோட காலத்துலேருந்து தெரியும்னால அந்த சீரியல் அவருமே ஒர்க் பண்ணி டிராவல் வந்து சுந்தர் கே விஜயன் யூனிட் அவர் தான் எனக்கு டைலாக் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அப்பதான் சண்டை வரும் அப்படின்னு யூனோ ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா நம்ம இனிஷியல் இயர்ஸ்ல இருந்து தெரிஞ்சதுனால யூ நோ தட் தே நோ யூ சோ வெல். எதுவுமே ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மாதிரி இதெல்லாம். ஸோ அவருக்கு தெரியும் என் கூட எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் ஐ திங்க் ஒன் வண்டர்ஃபுல் டைரக்டர். ஆக்சுவலா உதயா படத்துல என்ன சாங்ல நீங்க ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் மட்டும் வருவீங்க மேம். வீடியோ சாங் நாங்க பார்த்திருந்தோம் உதயா படத்துல. விஜய் சார் அண்ட் ஆமா. சிம்ரன். ஆ. மை காட் இட்ஸ் such an old. அந்த என்ன வீடியோ சாங் பார்த்தா நீங்க அதுல வந்திருப்பீங்க மேம். சின்னதா ஒரு சீக்வன்ஸ்ல நீங்க யா வந்திருப்பீங்க. ஆக்சுவலி அந்த வீடியோ சாங் அந்த அக்கா கேரக்டர் பண்ணியிருப்பேன். விஜய்க்கு அக்கா கேரக்டர் வி ஷாட் இன் குற்றாலம். ஓகே மை காட் so many years ஆயிடுச்சு இல்ல. என் பெரிய பையன் வந்து குட்டியா இருந்தான் அப்போ. நான் வந்து 2 days ஒர்க்குன்னு சொல்லி அங்கே போயிட்டோம். போயிட்டு சிம்ரன் டேட்ஸ் ஏதோ சம் ப்ராப்ளம் ஷி குடன்ட் கம். அண்ட் எங்கேயோ தங்கிட்டு இருந்த ஒரு ஐ திங்க் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் சம்திங். அண்ட் அங்கே வந்து லஞ்ச் கூட வரல, ஒன்றுமே வரல. அப்புறமா ராஜேஷ் சார் கூட இருந்தாங்க. எங்கேருந்தோ லஞ்ச் வர வச்சு நாங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு ரசமெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ சிம்ரன்னால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ டேஸ் அங்கே தங்க வேண்டியதாயிடுச்சு. அண்ட் யா வி ஆல் வெரி நைஸ் மெமரிஸ் தேர். விஜய் சார் நாங்கள் எல்லாம் மாடியில் விளையாடிட்டு இருந்தோம். ஓகே ஒரு ஈவினிங் வி ஆல் பிளேயிங் தேர். ஏன்னா என்ன பண்ணிட்டு இருந்தது என்ன விளையாடுறீங்க மேம் அங்க அந்த வீட்டு மாடி? 4 கார்னர்ஸ் வந்து ஒரு கேம் இருக்கு இல்லையா. ஸோ நானு அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் ஆர்த்தி அவங்க அம்மா அண்ட் மை அசிஸ்டன்ட் எல்லாம் இருந்தோம். சரி சும்மா டைம் பாஸ்க்கு இந்த ஆர்த்தி வாங்க விளையாடலாம்னு சொல்லி இப்போ பிளேயிங். அப்புறம் விஜயோட அசிஸ்டன்ட் வந்து நான் சொன்னேன் என்ன பண்றாங்க வர சொல்ல சும்மா வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சிம்ரன். ஹி ஆல்சோ கேம் அவுட். விளையாடுறீங்களான்னு. அப்படியா ஹி கேம். சரி என்ன பண்ணலான்னு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த 4 கார்னர்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த கொஞ்ச நேரத்துல யார் விஜய் யார் தெரியாது பிளேயிங். விளையாட ஆரம்பிச்சு எல்லாரும் குழந்தைகள் அந்த சமயத்துல. யா அதாவது மை காட் so many years back. நைஸ் மெமரிஸ். ஓகே மேம். இந்த லிஸ்ட்டை தாண்டி இந்த ஒரு டைரக்டர் நான் ரொம்ப அட்மையர் பண்றேன். இவங்க டைரக்ஷன் நடிகர்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஓகே ஐ திங்க் பிகாஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்றதை விட அவங்க ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க அவங்க. ஸோ அப்படி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. நான் வந்து ஹவுஸ் ஓனர் ஷூட் பண்ணும்போது இன்ஃபேக்ட் லிட்ரலி நான் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கூட நினைக்க மாட்டேன். when I worked with her for house owner. எனக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ லிட்ரலி had to get into her shoes. அப்பதான் அது எனக்கு புரியும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபிலிம்ஸ் ஒர்க்கிங் வித் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் as well. இப்போ சினிமாவில் நீங்க உங்களோட ஜேர்னி அப்படின்றத பார்த்தோம்னா நிறைய ஹீரோயின்ஸ்க்கு நீங்க அம்மாவா பண்ணியிருக்கீங்க. யா நிறைய ஹீரோயின். அதே எக்ஸாம்பிள் தான். Yeah. வருத்தப்பட வாழ்வை சங்கம் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு நீங்க அம்மாவா பண்ணி அந்த கேரக்டரும் நிறைய பேருக்கு மனசுல பதிஞ்சதா இருந்திருக்கு கண்டிப்பா. இந்த இதை நல்லா கவனிச்சு இது மென்ஷன் பண்ணி சொல்லி உங்களை அந்த கேரக்டர் கேஷ் பண்ணி அப்படின்ற மாதிரி விஷயம் நடந்திருக்கா? நீங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா? யா இப்போ ஆக்சுவலி நீங்க சொல்லும் போது தான் நான் ஆக்சுவலி திங்கிங் ஆமா நிறைய ஹீரோயின்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். அமைச்சுதான் இந்த மாதிரி. ஐ திங்க் ஐம் ஜஸ்ட் ஹாப்பி ஃபார் இட். ஏன்னா நான் பெருசா நான் சொன்ன மாதிரி இந்த பிளான் இதுதான் பண்ணி இப்படி பண்ணிட்டு நான் சாதிக்கணும் இதுதான் என்னோட லைஃப் கோல் அதெல்லாம் கிடையாது.
ஐ திங்க் பீயிங் இன் திஸ் ஃபீல்ட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் பிளெஸிங் என்ன கேட்டா. கண்டிப்பா. ஸோ இந்த ஜன்மத்துல இந்த ஃபீல்டுக்குள்ள நான் இருக்கேன் இட் செல்ஃப் ஐ திங்க் இஸ் அ பிக் அல்டிமேட் திங். இந்த ஹோல் வேர்ல்ட்ல எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் சம்வேர் ஐ எம் தேர், கண்டிப்பா மேம். ரைட்? ஆஸ் அன் ஆக்டர் எனி டைம் நம்ம ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே. அண்ட் லொக்கேஷனுக்கு போயிட்டா நம்ம சிக்கா இருக்கலாம், ஃபீவரா இருக்கலாம், லைஃப்ல எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும், அதெல்லாம் லொக்கேஷன்ல வந்து காட்ட முடியாது. த ஷோ ஹேஸ் டு கோ ஆன், த ஷோ மஸ்ட் கோ ஆன். அண்ட் எவ்ரி ஆக்டருக்குள்ள வந்து அந்த ரெசிலியன்ஸ் இருக்கு, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எவ்ரி ஆக்டர் ஹஸ் காட் இட். ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங் லைஃப்ல எவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் மீறி அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க. Hats off to every actor, really. A big appreciation for all of us. And fitness as an actor. எல்லா ஏஜ் குரூப் எவ்வளோ மணிக்கணக்கில் நம்ம அந்த லொக்கேஷனில் உட்கார வேண்டியது இருக்கும், ஸ்டாண்டிங் இருக்கும், திடீர்னு ஓட சொல்லுவாங்க, திடீர்னு எங்கேயோ தண்ணிக்குள்ளே இறங்க சொல்லுவாங்க. எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஆஸ் அன் ஆக்டர். அந்த நேரத்தில் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அது எப்படி நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியுமோன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது யூனோ யூ வாண்ட் டு சியர் அப் ஃபார் தி ஆக்டர்ஸ். அண்ட் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எவ்ரி ஒன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டேக் கேர் ஆஃப் வாட் யூ ஈட். அண்ட் ஏன்னா நான் அதான் பார்க்குறேன், நான் அது நம்ம கையில் இருந்தால் தான் நம்மள இன்னும் நல்லா இந்த ஃபீல்டில் லாங்கராக ஸ்டே முடியும் அண்ட் வி கேன் ஒர்க் ஃபார் லாங்கர் டைம். இப்போ ஆக்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஃபீல்ட் சப்போர்ட் அப்படின்றத தாண்டி ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? I think everyone was very supportive, from my husband to my mother-in-law to my children. So and my domestic help. ஏன்னா இவங்க எல்லாரும் இல்லைன்னா கண்டிப்பா I would not have been able to go out and work in peace, right? I would have gone to pieces. ஏன்னா வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் நானும் நிம்மதியாக ஒர்க் பண்ண முடிஞ்சது. அண்ட் I think a big thank you to my whole family, I think. And இன்னொரு விஷயம் வந்து everyone needs to plan for everything. So every family, like how எல்லா walks of life working people இன்னைக்கு வந்து everyone have to work. So அப்படி ஒரு விஷயம் வரும்போது I think all the members in the family should work as a team, where not only the lady of the house cooks and cleans and serves and puts the plates away, like எல்லாமே லேடி தான் பண்ணணும்னு கிடையாது, எந்த ரூலும் கிடையாது. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி அட் ஹோம், நான் ஏன் எவ்ரிபடி சொல்கிறேன்னா all the gender, both the gender, the guy, the girl, the daughters, the sons, everybody get up and do your work, wash your own plate. It makes things எவ்வளோ ஈஸியாக ஆகிடும் தெரியுமா ஒர்க்கிங். நம்மளுக்கு we'll feel so happy. And every woman needs time. ஆனால் என் சன்ஸ் எல்லாம் அப்படிதான், தோசை வாத்தாங்க, they'll make coffee tea, they'll make fried rice for their friends. எனக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ, என் குட்டி பையன் அதெல்லாம் பண்ணுவான். ஸோ பெரியவனும் கிச்சனுக்கு வந்து அவனோட ஃபுட்ஸ் ஹீ சர்வ்ஸ், லைக் எவ்ரிவன் டேக்ஸ் கேர் ஆஃப் தேர் ஓன் ஸ்டஃப். ஐ திங்க் தட்ஸ் a big nice thingல. நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மேம், கேபி சார் வந்து தமிழ் பேசுறதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஈவன் தோ நீங்க இப்போ பண்ற சீன்களுக்கு டப்பிங்ல எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டாலும், வேற யாரும் டப் பண்ணியிருந்தாலும், நீங்களே டப் பண்ணியிருந்தாலும், ஸ்பாட்ல லிப்சிங் அப்படின்ற விஷயம் நம்ம கொடுத்தாலும் தமிழ் டைலாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜ் பேரியர் அப்படின்ற விஷயம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சி இப்போ வந்து எனக்கு வந்து கேபி சார் யூனிட்ல சாணக்கியா சார் இருந்தார். சாணக்கியா சார் அவர் தான் எனக்கு எல்லா டைலாக் சொல்லி கொடுப்பாரு, ப்ரொனவுன்சியேஷன்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து இப்போ தமிழ் ஓரளவுக்கு பேசுகிறேன் தவிர எழுத படிக்க தெரியும். எனக்கு 2000 ரூபாய்க்கு ஒரு புக் வாங்கினேன், பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கி எழுத கற்றுக்கிட்டேன். நான் சொல்கிறது ஏர்லி 90s. ஸோ இன்னைக்கு வந்து ஜென்ரலாக ஐ கேன் ரீட் த நியூஸ் பேப்பர் அளவுக்கு படிக்க முடியுது. அண்ட் எங்கே போகிறோம், எந்த ஏரியாவில் இருக்கோம், அதெல்லாம் என்னால் படிக்க முடியுது. அண்ட் ஐம் குவைட் த்ரில்ட் அபவுட் இட். சரியா? ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் அது ஒரு குறையாவே ஃபீல் பண்ணேன். இந்த அளவுக்கு நம்மளால பேச முடியலையே அப்படின்னு. அப்போ பிரியாசகி படத்தில் வந்து டப்பிங் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, அப்புறம் ஆஸ் யூஷுவல் எனக்கு என்ன தெரியுமா, இல்லைங்க எனக்கு லாங்குவேஜ் வந்து சரியா வராது, அந்த கிளாரிட்டி வராது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறது. எஸ்கேப் எதுக்கு பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஐ எம் நாட் ஷூர் ஆஃப் த லாங்குவேஜ், ரைட்? அப்போ ஒன் ஆஃப் மை ஏடிஸ் சொன்னாங்க, மேம் நீங்கள் டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா? பேசியிருக்கேன்.
இங்கேயும் நீங்க பேச போறீங்க, நான் கூடவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி என் கூடவே இருந்து அன்னைக்கு தான் ஃபுல்லா டப்பிங் முடிச்சேன் பரணி தியேட்டர்ல. ஸோ ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு டப்பிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன். அண்ட் டப்பிங் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். Okay. அந்த டப்பிங் கொடுத்தாதான் அவங்களுடைய அந்த பர்சனாலிட்டி லிட்ரலி ஃபுல்ஃபில் ஆயிடுது as an actor. ஸோ அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் இன்னைக்கு டப்பிங் பண்ற அளவுக்கும் வந்துட்டேன். இட்ஸ் லைக் யூனோ அது ஒரு குறையாவே இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்ல. எல்லாரோட கரியர்லயுமே சில படங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு தனி லிஸ்ட்ல இருக்கும். ஃபீல் குட் அந்த மாதிரியான லிஸ்ட். அந்த மாதிரி உங்க கரியர்ல பார்த்தோன்னா மொழி அப்படின்ற படம் நிறைய பேருக்கு ஃபேவரட். எங்களுக்கு ஃபேவரட். உங்களுக்கு எவ்வளவு ஃபேவரட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. கண்டிப்பா ஃபேவரட். வெரி நைஸ் மெமரிஸ் ஆல்சோ. ராதா மோகன் சார் இஸ் ஒரு டைரக்டர் மாதிரி ஃபீல் ஆகாது நம்மளுக்கு. ஹீல் ஜஸ்ட் கம் அண்ட் ஹீல் டெல் யூ சைலண்ட்லி இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணு போயிடுவார். யூ ஒன்ட் ஈவன் ஃபீல் த ப்ரெஷர் ஆஃப் ஒர்க். ராதா மோகன் சார் கூட அப்படி ஒரு டைரக்டர். பிரம்மானந்தம் சார் காம்பினேஷன் பண்ணேன். ஸோ அந்த ஜானு கேரக்டர் பண்ணேன். ஸோ இது ஆல்வேஸ் இல்லை ஜானு உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு த ஃபன் சைட் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் தேர். த ஹோல் ஸ்டோரி நான் பண்ண அந்த காமெடி வித் பிரம்மானந்தம். ஐ திங்க் அதுக்கப்புறம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்கு ஃபிலிம்ல. எங்கேயோ பார்த்த மாதிரி நான் சொன்னேன் நான் தான் சார் ஜானு. சார் மூஞ்சி பார்த்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வருது இல்லையா? ஸோ அந்த படத்துல we struggled for this scene, especially இந்த கற்பாம்பூச்சி சீக்வன்ஸ்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவார் இல்லையா? ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் நின்றுட்டு இருப்பேன். செவ்வறு ஓரமா சார் பார்த்துட்டு இருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் பிருத்திவிராஜ் சார் வருவாங்க இவரை பார்க்கறதுக்கு. யூ won't believe அவங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே திரும்பி பிரம்மானந்த் சாரோட ஃபேஸ் பார்ப்போம் இல்லையா? ஒன்றும் இல்லை சார் இப்படிதான் படுத்துட்டு இருப்பார். ஆனா சிரிக்க ஆரம்பிச்சிடும். இப்படியே சிரிச்சு சிரிச்சு ராதா சார் போய் உட்காந்துட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இவங்க 2 பேரும் அப்படியே வருவாங்க. பல்ல கடிச்சு திரும்பி ஒரு மூஞ்சி பார்த்த உடனே வி ஸ்டார்ட் லாஃபிங். அவரோட ஃபேஸே அப்படிங்க. இஸ் born to make people laugh இல்ல அந்த மாதிரி. ஸோ நிறைய சார்னால தேவையில்லாமலாம் சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சு சிரிச்சு கஷ்டப்பட்டு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். நைஸ் நைஸ் மெமரிஸ் இன் தட் ஷூட். ராதாமோகன் சார் டைரக்ஷன்ல திரும்ப அபிநவன்ல நடிச்சிருந்தீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இப்போ நினைச்சாலும் இந்த மொமெண்ட்ஸ்லாம் நினைவுல இருக்குன்னா நீங்க என்ன மொமெண்ட் சொல்லுவீங்க அந்த படத்தை பத்தி? கண்டிப்பா லைக் ஸோ அபியும் நானும் வந்து திஸ் தலைவாசல் விஜய் சார் காம்பினேஷன்ல இஸ் டூயிங் திஸ் கேரக்டர். அதுல ஐஸ்வர்யா இருந்தா, ட்ரிஷா வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலிகண்ட் ஆக்ட்ரஸஸ் டுடே இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து வெரி கிரேஸ்ஃபுல் பர்சன் அண்ட் I'll always be a big fan of Trisha அப்படின்னு சொல்லலாம். One of another very good feel good film I was part of. See lucky இல்ல. கண்டிப்பா. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா நான் வாட்டி கிச்சனுக்குள்ள போவேன். அங்க போய் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தீங்க அந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது. சரி இந்த டிஷ் வந்து எனக்கு கோ டு ஃபுட் கம்ஃபர்ட் ஃபுட் இதை வந்து இப்போனாலும் எத்தனை தூரம்னாலும் விரும்பி சாப்பிடு அப்படின்னு இந்த டிஷ். See நைட் வந்து நிறைய வாட்டி நான் வீட்டுக்கு 1 o'clock 2 o'clock எல்லாம் வந்திருக்கேன். நான் என்னதான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறீங்க? அந்த டைமுக்கு தண்ணி தான் குடிச்சிட்டு படுங்க. சாதம் போட்டு தயிர் போட்டு பக்கத்துல கொஞ்சம் ஊறுகாய் வச்சு இட்ஸ் லைக் தெரியல சம்திங் அபவுட் திஸ் தயிர் சாதம் அங்க தெரியல. இட்ஸ் நைஸ். தயிர் சாதத்துக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. ஆமா ஃப்ரிட்ஜ்ல ஜிலேபி இருந்தா கண்டிப்பா இந்த ஜிலேபியோட உட்காந்துட்டு இருப்பேன். இன்ஃபேக்ட் எங்க அம்மா வீட்டு எதிரில் இருந்த ஃபேமிலி வந்து அந்த அங்கிள் என்ன ஜிலேபின்னு தான் கூப்பிட்டு வச்சு ஜிலேபி. இப்போ ரீசன்ட் இன்டர்வியூல உங்களோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். ராங்கவடினா இருந்து அதுக்கப்புறம் இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி அந்த ரொட்டீன்றது உங்களுக்கு ஃபாலோ அப் ஆச்சு? ஓகே ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. சத்தியமா இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நான் என்னோட அப்ரிங்கிங்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எங்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ், லிவிங் லைஃப் ஸ்டைல், வீடு எப்படி வைக்கிறோம், த கர்டன்ஸ்ல இந்த டைனிங் டேபிள். இப்போ எங்க அம்மா வீட்லயும் சரி எங்க அம்மா வீட்லயும் சரி ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்கும். ஸோ எல்லாம் we lay the table and you know the typical English style of you will have all this beautiful plate cutlery இருக்கும், fork and spoons. In fact இன்னி வரைக்கும் எனக்கு ஃபேவரட் fork and spoon எல்லாம் இருக்கு. அது வந்து இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் பீஸ். அதுல பியூட்டிஃபுல் ஒர்க் எல்லாம் இருக்கு அண்ட் அதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் ஐ வாண்ட் தட் டு பி வித் மீ. ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் கப்ஸ் அண்ட் kettles and everything. ஸோ அங்கேருந்து ஒரு I think a dramatic change, a complete change into South Indian culture. So இதுல வந்து
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டுலேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர். இன்ஃபேக்ட் சென்னைக்கு வந்த புதுசுல ஐ ரிமெம்பர் அம்மா வீட்ல இருக்கும்போது கீழ வீட்ல தான் இந்த சொம்புல இருந்து குடிக்கிறதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஆ அவங்க வீட்டுக்கு போனா சொம்பு கேட்டு அவங்க குடிக்கிற மாதிரி இந்த தூக்கி குடிக்கிறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது அம்மா திட்டுவாங்க. இதை நான் இது திரும்பி போய் ப்ராக்டிஸ் யூனோ இந்த சொம்புல இருந்து குடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கல்ச்சர். இந்த கோலம் போடுறது எவ்ரிதிங். பட் எனக்கு பிடிச்சிருந்தது. when you like something, I think சீக்கிரமா நம்ம கத்துக்குவோம், சீக்கிரமா அதை அக்செப்ட் பண்ணுவோம். And that's what happened to me. So I like the culture a lot. நீங்க ரொம்ப பெட்ல வரவங்க, பெட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் டாக் வந்து சேரடியில தான் இருக்கும். பிரேக் டைம்ல ஒரு டக் பாக்ஸ் அப்படிலாம் எடுத்துட்டு போவோம். ஓகே. என்ன இருக்கும் திஸ் குட்டி குட்டி அனிமல் ஷேப்ல இருக்கும் பிஸ்கெட்ஸ், அப்புறமா ஸ்மால் ரவுண்ட் பிஸ்கெட்ஸ், குட்டி பிளாக் மாதிரி பட்டர் பிஸ்கெட் ஆல்பபெட்ல இருக்கும். யா அதெல்லாம் நம்ம எவ்வளோ கிரேட்டா விரும்பி சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஸ்டைலிஷ் எல்லாம் எடுத்து போறாங்க. அந்த பசங்க எப்படி சாப்பிட்றாங்க ஐ டோன்ட் நோ. ஆனா அதெல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருந்தோம். இந்த காக்காக்கு எல்லாம் இந்த பிஸ்கட் தண்ணி எல்லாம் ஊட்டியிருக்கேன். காக்கா பாவம் பட்டன். ஒருவேளை நான் வெட்டனரி டாக்டர் ஆயிருப்பேனோ அப்படின்னு என் மிஸ் நினைப்புல எல்லாம் இருந்திருக்கும். ஷீ மைட் பிகம் அ வெட்டனரி டாக்டர் நீங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எங்க இருக்கேன் பாரு. ஐ ஹேவ் அ டேஷவுண்ட் அண்ட் நாட்டுனா இருக்கு, பப்பூச் அண்ட் வெனிலா. அதுக்கப்புறம் நிறைய ரோட் டாக்ஸுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறோம். இன்ஃபேக்ட் இந்த பேண்டமிக் அப்புறம் வீட்டில் இந்த டாக் ஃபீடர் கம்யூனிட்டியில் நான் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ மை ஃபுல் ஃபேமிலி ஆர் டாக் லவர்ஸ். அனிமல் லவர் திங் இஸ் இன் த பிளட். அண்ட் சேம் அட் ஹோம் என் கிட்ஸ் எல்லாம் ரியலி அனிமல் லவர்ஸ். பெரியவன் மைண்ட் ஹி வில் ஈவன் கோ அண்ட் ஹெல்ப் எனி அனிமல்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ். ரொம்ப தைரியமானவன், போய் ஹெல்ப் பண்ணுவான். நானும் அவனும் சேர்ந்து டாகீஸ் எல்லாம் சேவ் பண்ணி வெட்டனரிக்கு எடுத்துட்டு போயிட்டு we've gone to Blue Cross and admitted them there எல்லாம். love horses. எனக்கு horses, I'm just crazy on horses and I love elephants. So veterinary hospital இதெல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சதுனால I used to go see the police horses. அப்புறம் ட்ரைனிங் போகும்போது ஒன்ஸ் பீச் ரோட்ல வந்து ஒரு ஹார்ஸ் ஷூ கிடைச்சது. தினம் நான் வச்சுட்டு இருக்கேன் அந்த ஹார்ஸ் ஷூ. ஐ எம் டாக்கிங் அபவுட் when I was I think 13-14 அந்த ஏஜ்ல இருக்கும்போது அந்த ஹார்ஸ் ஷூ நான் இன்னும் வச்சுட்டு இருக்கேன் வீட்டில். ஸோ யா திஸ் ஸோ பியூட்டிஃபுல்ல. உங்களோட விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க ஹோம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு சோஷியல் மீடியா பயோலையுமே ஹோம் மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். மேம் ஹோம் மேக்கர்னா இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். உங்க பார்வையில ஹோம் மேக்கர்னா யாரை எப்படி இருக்கும்? Homemaker is somebody who is always there for your family. Okay. That is the homemaker. அம்மா எல்லாத்துக்கு மா அது எங்க இருக்கு, மா இது எங்க இருக்கு, மா எனக்கு தண்ணி கொடு, மா எனக்கு somebody who's always there for people. So that nature is there for me. I'll always like to do something for everybody, இல்லையா? Simple. I think that's a heart of the family is a homemaker. ஸோ டன், டியூட்டி இஸ் டன். வந்த புதுசில் நல்ல மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அவங்க வே ஆஃப் லைஃப் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ தென் சில்ட்ரனுக்கு ஒரு நல்ல அம்மா இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். ஐ டிட் மை பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் மை பேபிஸ் ஆர் ஹாப்பி பேபிஸ். ஐ ஆல்வேஸ் வாண்ட் தெம் டு பி ஹாப்பி. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணேன் கிட்ஸ் கூட. நெவர் அ ஸ்ட்ரிக்ட் மாம். சில சமயத்தில் யோசிப்பேன், மற்றவங்க மம்மிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அந்த பசங்கள்லாம் பயந்து அவங்க அம்மாவுக்கு பயந்து எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஒருவேளை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லாதனால தான் இப்படி ஜாலியாக இருக்கிறாங்களோ அப்போ நினச்சி பார்ப்பேன். அட லைஃபே ரவுண்டு லைஃப், நம்ம கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ள லைஃபே பாதி முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல என்னத்தை கோவப்பட்டு அப்படி என்ன வளர்க்கணும் இல்லையா? ஸோ தே வில் லிவ் தேர் டெஸ்டினி. அவங்க ஜேர்னிக்கு என்ன எழுதியிருக்கோம், தே வில் லிவ் இட். அண்ட் அவங்கள ரெண்டு பேருமே நான் ரொம்ப இண்டிவிஜுவல்ஸாக மதிக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆசையோ மே தேர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு நான் எப்பவுமே விஷ் பண்ணுவேன். ஓகே மேம், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறோம். என்னென்ன படங்கள் போயிட்டு இருக்கு, என்ன சீரியல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு மேம் உங்களுக்கு? படங்கள் ஆக்சுவலி ரைட் நவ் தெலுங்கு சீரியல் ஓகே கமிட் ஆயிருக்கேன். ஸோ லக்ஷ்மி நிவாசம் தெலுங்கு. அண்ட் ஐம் விஷிங் மை டீம் ஆல் தி பெஸ்ட். ஏன்னா சீரியல் இப்போ தான் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ
மும்முரமா அதுக்காக ஒர்க் பண்றோம். சேலஞ்சிங்கா தான் இருக்கு பிகாஸ் ஹைதராபாத் அண்ட் சென்னை. பட் தென் தட்ஸ் லைஃப், தட்ஸ் ஹவ் இட் இஸ். லைஃப் வந்து ஐ திங்க் எப்பவுமே ஒரு மொனாட்டனஸா ஆகக்கூடாது. The same 9 to 5 job, the same timing, the same thing. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி it kind of stagnates. அப்புறம் என்ன ஆயிடுது, ஐ திங்க் ஈவன் த பிரெயின் பிகம்ஸ் போர்டு இல்ல. அப்பப்போ ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தா தான் நம்மளால நான் லைஃப் மாதிரி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு திஸ் ஹைதராபாத் ஜர்னி. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அங்கே போகணும் வரணும். அண்ட் யூ ஆல்வேஸ் கீப் டூயிங் நியூ திங்ஸ் ஸோ தட் யூ பி அலர்ட். ஐ திங்க் தட்ஸ் இட்ஸ் அ குட் திங் இன் அ வே. எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாங்கல்ல, சும்மா சொல்லல. கரெக்ட். ஹஸ்பண்ட் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, அவர் எப்படியானவர், எப்படிப்பட்டவர்? அவர் வந்து he is a ஸ்போர்ட்ஸ்மேன். ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா கனெக்ட் ஆகும் உங்களுக்கு? ஆமா. ஸோ நானும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன். பட் he was a 110 high hurdler. I was a sprinter. அவர் வந்து இன்னும் he is a coach. He trains athletes and all his athletes are in national level, national number 1 sprinters எல்லாமே top. அவர் வந்து he is a very focused, serious, more serious person. அவருக்கு ஒரு voracious reader and he is a lot into philosophy. And அவர் வந்து லைஃப்ல அது எப்படி அவர் பண்றாரோ இல்லையோ, his philosophies நிறைய he'll be focused on sports. பட் நான் நிறைய புக்ஸ் படிச்சேன். பசங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு? மீடியா பக்கமாவும் இல்ல அதர் சைடா? ஓகே, எல்டர் ஒன் பெரியவன் வந்து மைத்ரியா, he is coming into acting. ஓகே. அன்புள்ள கிளி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீஸ் த ஹீரோ தே. அவருக்கும் அந்த படத்துல ஒரு டாக் ஓட தான் நடிச்சிருக்கான். ஸோ கில்லி வந்து இந்த டாகி. சமீபத்தில் ஹீஸ் டன் ஒன் மோர் ஃபிலிம். ஸோ அது இன்னும் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறது. இப்போ நீங்க பாருங்க, அந்த படத்துல கூட அவர் ஒரு டோபர்மேன் கூட நடிச்ச வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. ஸோ அந்த அனிமல் லவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் யூனிவர்ஸே அவர்கிட்ட அனிமல்ஸ் தான் கொண்டு வருது. ஸோ மைத்ரேயா வந்து இன்டு ஃபிலிம்ஸ். மித்ரன் வந்து he is into studies. So he is doing his business admin. Sons. இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபில கால்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை நம்ம எடுத்தாங்க மேம். அந்த படத்துல ஈஜி சித்ரா நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட மறைவு அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த சமயத்துல எவ்வளவு அதிர்ச்சியா இருந்துச்சு? கண்டிப்பா. அவங்களோட மெமரிஸ் பத்தி. எஸ் ஆக்சுவலி yesterday evening தான் டைரக்டர் சபரீஷ் மெசேஜ் பண்ணாங்க எனக்கு. அண்ட் ஸோ we have some beautiful memories working with Jithu. லைக் நாங்களும் செமையா பாண்ட் பண்ணிட்டோம். ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் இல்லையா? when we work together, very very friendly person. So our shots எல்லாமே ரொம்ப what to say, ரியல் லைஃப் அளவுக்கு படம் பார்த்திருப்பீங்க ஆப்வியஸ்லி. ஸோ it was really nice bonding with her as well. அந்த படமும் வந்து சபரீஷ் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயம் as messages he has given in that film. I think I don't know, நான் வந்து everyone வந்து should speak with somebody when they have a problem or go to somebody. இப்போல்லாம் counseling வந்து you go to a counselor வந்து is very very important. ஏன்னா எல்லாரும் வந்து உன்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்காக it's like a compulsory. De-stress yourself and live your life. Live it. நம்ம நடக்கிற விஷயனால you don't have to die over it, right? If something is not working out, you don't have to feel bad. It's not the first time in the world இது நடக்குது. வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயும் நடக்குது, நிறைய விஷயம் நடக்குது. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? கெட் ஹெல்ப், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், ட்ரை டு கெட் ஹெல்ப் அண்ட் ஹெல்ப் யுவர் செல்ஃப் டு கம் அவுட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லாருக்கும் அந்த டவுன் சைட் இருக்கு. எவ்ரி ஒன் ஹேஸ். எனக்கிட்டையும் இருக்கு. நானும் ஐ ஃபேஸ் மை ஓன் ட்ரபிள்ஸ், மை ப்ராப்ளம்ஸ் ஆஸ் அ லேடி, ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஒய்ஃப். ஸோ I contact my counselor, I talk to my counselor. ஏன்னா I have to equip myself, get back to work, get back to life. இந்த நல்ல லைஃப், அழகான லைஃப் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்ஜாய் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.